ஸோ ஹாய் ஆல், இன்னைக்கு எக்ஸசைஸ் 1.4 எக்ஸசைஸ் 1.4ல ஃபர்ஸ்ட் சம் பார்ப்போம். சரியா? ஸோ டிட்டர்மைன் வெதர் த கிராஃப் கிவன் பிலோ ரெப்ரசன்ட்ஸ் அ ஃபங்க்ஷன். இது ரெண்டு விதமா ஃபங்க்ஷனா இல்லையான்னு நம்மளால டெஸ்ட் பண்ண முடியும். சரியா? ஒன்று வெர்டிக்கல் லைன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. வெர்டிக்கல் லைன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வெர்டிக்கல் லைன் டெஸ்ட்னா என்னன்னா, இந்த கிராஃப் ரெட் லைன் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல எக்ஸுக்கு பெர்பெண்டிகுலரா ஒரு லைன் வரைங்க. எக்ஸுக்கு பெர்பெண்டிகுலரா ஒரு லைன் வரைங்க. அப்படி பெர்பெண்டிகுலர்னா என்னன்னா, இப்போ எக்ஸ் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதுதான் என்னோட எக்ஸ். இதுக்கு பெர்பெண்டிகுலர்னா நேர் இந்த மாதிரி 90 டிகிரியில இதுதான் பெர்பெண்டிகுலர். சரியா? ஸோ இதுதான் என்னோட எக்ஸ். இதுக்கு நேர் 90 டிகிரி வரையலாமா? இருங்க, நான் ஸ்ட்ரைட் லைனாவே வரைஞ்சு காட்டுறேன். நைன்டி டிகிரியா இருக்கா பாருங்க, எக்ஸுக்கு 90 டிகிரி. ஸோ இப்போ இது இப்படி வரைஞ்ச பிறகு இந்த கிராஃப்ல இது ரெண்டு இடத்துல டச் ஆகுது. ஆமாவா? இப்படி ரெண்டு இடத்துல டச் ஆச்சு அப்படின்னா இட் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவேன். சார் அப்ப எப்ப சார் ஃபங்க்ஷன்? ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் டச் ஆயிருக்கணும். ஒரே ஒரு இடத்துல. இப்ப இந்த இடம் பாருங்களேன், ஒய்யில ஒரே இப்ப இங்க ஒரு லைன் வரீங்க 90 டிகிரி. ஓகே, இப்போ எக்ஸுக்கு 90 டிகிரியில ஒரு லைன் வரைஞ்சிட்டேன். எங்க வேணா வரையலாம் இந்த கிராஃபை கட் பண்ற மாதிரி. எக்ஸுக்கு 90 டிகிரி. இப்போ இந்த இடத்துல பாருங்க, ஒரே ஒரு இடத்துல தான் கட் ஆயிருக்கு. இப்போ இங்க பாருங்க, தேர்ட் சம்ல எக்ஸுக்கு 90 டிகிரியில வரைஞ்சா ஒய் ரெண்டு இடத்துல கட் ஆகுது. இப்போ இங்க வரையறேன், இங்க பாருங்க ஒரே ஒரு இடத்துல தான் கட் ஆகுது. ஸோ இப்போ ரெண்டு இடத்துல கட் ஆச்சு அப்படின்னா இட் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன். ஒரு இடத்துல கட் ஆச்சுன்னா இட் இஸ் அ ஃபங்க்ஷன். ரெண்டு இடத்துல கட் ஆச்சுன்னா இட் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன். ஒரே ஒரு இடத்துல கட் ஆயிருக்கு, இட் இஸ் அ ஃபங்க்ஷன். இதுக்கு பேர் தான் கண்ணா வெர்டிக்கல் லைன் டெஸ்ட். வெர்டிக்கலா நீங்க ஒரு லைன் வரைஞ்சு அதன் மூலியமா இது ஒரு ஃபங்க்ஷனா இல்லையா அப்படின்னு சொல்ல போறோம். சரியா? இப்ப இது மட்டும் கேட்டிருந்தாங்கன்னா இட் இஸ் அ ஃபங்க்ஷன் நாட் அ ஃபங்க்ஷன் சொல்லிடலாம். இவங்க என்ன சொல்றாங்க, கிவ் ரீசன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போ ஒவ்வொன்றுக்குமே நாம இதை எடுத்து எழுதணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் சம், இட் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன். ரீசன் என்னங்க? ரீசன் என்ன? சின்ஸ் it has 2 points. Since it has two meeting points. Two meeting points in vertical line test. சரியா? இது second question. Second question, it is a function. It is a function. Since it has அட்மோஸ்ட்னா மேக்ஸிமம். மேக்ஸிமமாவே ஒரே பாயிண்ட் தான் தொட்டு இருக்குது. சின்ஸ் இட் ஹாஸ், அப்ப அட்மோஸ்ட்னு எழுதுங்க. அல்லது சின்ஸ் இட் ஹாஸ் ஒன் மீட்டிங் பாயிண்ட். ஒன் மீட்டிங் பாயிண்ட். அடுத்தது தேர்டு. தேர்ட் என்னது? இட் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன். இட் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன். ஏன்? சின்ஸ் இட் ஹாஸ் டூ மீட்டிங் பாயிண்ட். டூ மீட்டிங் பாயிண்ட் in vertical line test. In vertical line test. Third question, yes it is a function. Yes, it is a function since it has one meeting point. In vertical line test. That's all. ஈஸியா இருக்கா? ஸோ இன்னொரு மெத்தட் சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? இன்னொரு மெத்தட் என்னன்னா, ஒய்யில ரெண்டு பாயிண்ட் இருக்கவே கூடாது. ஒய்யில இந்த கிராஃப் இருக்கு இல்லையா, பார்த்தோன்னே அடிச்சிடலாம். ஒய் இருக்குல்ல, ஒய் ஆக்சிஸ், அதுல பாருங்க ரெண்டு பாயிண்ட் இருக்கு. ஸோ இட் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன்.
இப்போ இங்க பாருங்க ஒய்ல ஒரே ஒரு பாயிண்ட்ல தான் மீட்டிங் இருக்கு. இட் இஸ் அ ஃபங்க்ஷன். இப்போ இந்த கொஸ்டின் பாருங்களேன். ஒய் ஆக்சிஸ்ல இங்க பாருங்க. ஒய் ஆக்சிஸ்லயே இந்த கிராஃப் 2 இடத்துல மீட் ஆயிருக்கு. 3 இன்ஃபேக்ட். ஸோ அப்போ இட் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன். இப்போ இந்த 4th சம் பாருங்களேன். இந்த கிராஃப் ஒய் ஆக்சிஸ்ல இந்த இடத்துல மட்டும் மீட் ஆயிருக்கு. ஸோ ஒரே ஒரு இடத்துல ஒய் ஆக்சிஸ்ல மீட் ஆயிருந்தா இதை பார்த்தோன்னே இட் இஸ் அ ஃபங்க்ஷனா இல்லையா அப்படின்னு சொல்லிடலாம். ஓகேவா? இல்லைன்னா வெர்டிக்கல் லைன் டெஸ்ட் யூஸ் பண்ணி சொல்லிடலாம். ஓகே, இதுதான் இந்த 2 மெத்தட். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க, நான் கிளியர் பண்றேன். செகண்ட் கொஸ்டின் பார்ப்போம்.